அக்டோபர் 7, 2023 திடீரென்று ஒரு தாக்குதலை ஹமாஸ் நடத்துகிறது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பல ஆண்டுகளாக போர் நடக்கிறது. ஏன்னால் அவர்கள் ஆயுதம் தாங்கியவர்கள். இந்த பாலஸ்தீன அதிகாரத்திற்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடப்பதில்லை. அவர்கள் ஆயுதத்தை கீழே போட்டு ஆம், இவர்கள் அதில் சேரவில்லை. அதனால இந்த தாக்குதல் நடந்த பிறகு 1200 பேர் அந்த தாக்குதலில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி குடிகள், சிவிலியன்கள் இறந்து போய்விட்டார்கள். பெண்கள், ஆண்கள் ஒரு டிஸ்கோ நடந்துட்டு இருந்த இடத்துல போய் அது மாதிரி பண்ணிட்டாங்க. சில வீரர்கள் எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்புறம் பிணை கைதிகளாக கிட்டத்தட்ட 251 பேரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகுதான் இஸ்ரேல் இந்த எதிர்வினை ஆற்ற தொடங்கியது. அது ஹமாஸை நோக்கி எடுக்கக்கூடிய நகர்வுகள் அத்தனையும் ஹமாஸை நோக்கி மட்டுமே இல்லை. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் பல பேர், சாதாரண குடிகளையும் அது அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மிகவும் வருத்தி துன்பப்படுத்துகின்றன. அதனால ஹமாஸை முழுவதுமாக நிர்மூலப்படுத்துவதுதான் எங்களுடைய பணி அப்படின்ட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹமாஸுக்கு பல சுரங்கப்பாதைகளை அது உருவாக்கி இருக்கிறது. அந்த சுரங்கப்பாதைகளை எல்லாம் இவர்கள் தகர்க்கிறார்கள். அந்த சுரங்கப்பாதைகள் வழியாக எகிப்திலிருந்து அவர்கள் ஆயுதங்களை கடத்துவது, ஒளிந்து வாழ்வது, பதுங்கு குழிகளாக பயன்படுத்துவது, இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இந்த போரில் பெரிய வெற்றியை இஸ்ரேல் எட்டுமா, முழுமையான அதனுடைய இலக்கை அடையுமானா? இல்லை.